அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நினைவு செய்யுங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். அதே போல் அடுத்தபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை வஷ்குரூலி, எனக்கு என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. அதில் முதல்ல என்ன சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு செய்தால் நானும் உங்களை நினைவு செய்கிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செய்யுங்க. வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதுக்கு மாறு செய்யாதீங்க என்பதாக சொல்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறான்னு சொன்னால் நன்றி மட்டும்தான். நம்மக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறான்னு சொன்னால் அதுவும் அவனுக்கு தேவையில்லை. குர்ஆனில் அதை பற்றியும் எப்படி சொல்கிறான், வமை யஷ்குர்லி நஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகிறாங்களோ அது அவங்களுக்கே அவங்க நன்றி செலுத்திக்கிட்டது தான். ஏன்னா நன்றி செலுத்துறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான ஒரு உயர்வோ இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு ரிவார்டோ கிடைக்க போகிறதில்ல. நன்றி செலுத்துனதுனால நமக்கு தான் என்ன செய்யும், அதிகப்படுத்தி கொடுக்கறதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறோம். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பேன். எதுவாக இருந்தாலும், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய என்னமுமாக இருந்தாலும், எதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ உங்களுக்கு அது அதிகமாகும். காசு பணங்களாக இருந்தால் அதிகமாகும், உடல் உறுப்புகளாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய ரொட்டீன் அந்த நாட்கள் அதிகமாகும். கண்ணுக்கு நன்றி செலுத்துனீங்க, கண்ணுக்கு நன்றி செலுத்துனீங்க. நம்ம கூட இருக்கிறவங்களாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, தூர பார்வை கிட்ட பார்வை அப்படின்னு என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்துச்சுன்னா ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. அந்த கண்களுடைய அந்த வாழ்நாள் அதிகரிக்கும். அந்த கண்கள் இருக்கக்கூடிய அந்த பவர் என்ன செய்யும், எப்பவுமே குறையாமல் மங்காமல் இருக்கும். இது கண்களுக்கு நன்றி செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மை. அதுபோல் பல்லு, இன்னும் என்னமோ எத்தனையோ ஆர்கன்ஸ், கண்ணால் பார்க்க முடியாது எத்தனையோ ஆர்கன்ஸ் நமக்குள்ள அல்லாஹ் தஆலா வச்சு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், செயலாற்றி கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியாது என்னென்ன உள்ள இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யுது, கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நன்றியை நாம் செய்கிறதுனால நம்ம மேலே அல்லாஹ்வுக்கு முதல்ல ஒரு என்ன செய்யுது, ஒரு விருப்பம் வருது. அது இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு எதுக்கு நன்றி செலுத்தணுமோ அதை அதிகப்படுத்தலாம். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு என்ன இருக்குது நன்றி செலுத்துறதுக்கு, நான் என்ன வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கேனா, பங்களா வச்சுருக்கிறேன்னா, நான் என்ன தோட்டம் துறவு வச்சுருக்கிறேன்னா, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறேன், அப்படி பேசக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு நபரை கொண்டு வரப்பட்டுச்சு. அவருக்கு கண்ணு தெரியாது, குஷ்டரோகம் பிடிச்சி போயிருக்கு. என்ன இல்லை, இன்னும் காலும் இல்லை, நடக்கவும் முடியாது. கண்ணு இல்லை, கால் இல்லை, கைகள்லாம் குஷ்டரோகம் பிடிச்சி போயிருக்கு. அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து கிடக்கிறார். அவரை கொண்டு வரப்பட்டு கேட்டுச்சு, அமீருல் மூமினீனே, இவர் மேலே அல்லாஹ்வுடைய இஹ்சான் என்ன இருக்கு, இப்படி ஒரு மனுஷனாக இருக்கிறார். இவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. யாரு, நாம காசு பணம் இல்லை, காரு பங்களா இல்லை, நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு நம்ம பேசிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்க, அவருக்கு கண் இல்லை, கால் இல்லை, கை காலெலாம் குஷ்டரோகம் பிடிச்சி போயிருக்கு, அவரும் நன்றி செலுத்தணுங்கிறாங்க. காரணம் என்ன, அவங்கள்ட்ட கேட்டாங்க, பாவா உங்களுக்கு ஒன்றுக்கு நல்லா போகுதா, என்ன கேட்டாங்க, ஒன்றுக்கு நல்லா போகுதா, அது எந்த பிரச்சனையும் இல்லை, சலாமத்தாக போகுது, அது எந்த பிரச்சனையும் கிடையாது, சலாமத்தம். இதுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். இது உங்கள் மேலே அல்லாஹ் கொடுத்த நியமத். ஏன் ஒன்றுக்கு போகிறது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒன்றுக்கு போகிறதுக்கு சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யூரின் ட்ராக்கில் கட்டி வந்தவங்களுக்கு தெரியும், யூரின் ட்ராக்கில் கட்டி வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர். 3 வலி, பொறுக்க முடியாத வலி. ஃபஸ்ட்டு லேபர் பெயின், 2வது ஹார்ட் அட்டாக்குடைய பெயின், 3வது இந்த யூரின் ட்ராக்கில் கட்டி வர்றது பாருங்கள், கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது, கல் வருது இல்லையா, கிட்னியில் கல்லுங்கிறாங்க, வந்து ரொம்ப அதிகமான வலி, வேதனை கொடுக்கக்கூடியது. இது அவங்களுக்கு தான் தெரியும், வந்தவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும்.
அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. இதுவும் நம்ம மேல அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான். மழை காலம் வந்துடுச்சு, எத்தனை வாட்டி ஒண்ணுக்கு போறோம் நம்ம வீட்டில். குளிர்காலம் மழை காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்பப்போ என்ன செஞ்சிருது, ஒண்ணுக்கு போறது, நம்ம பாட்டுக்கு போறோம், நம்ம பாட்டுக்கு வர்றோம். ஆனா போகிற அந்த நம்ம குடிக்கிற தண்ணியை, நம்ம குடிக்கிற ஜூஸை கரெக்டாக பிரித்து இது கரெக்டாக லிக்விடாக ஃபார்ம் பண்ணி வெளியில் ஆக்கிறவன் யார்? ஃபலூடா குடிக்கிறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், என்னென்ன சாமான்களை சாப்பிட்றோம், அது கரெக்டாக லிக்விட் ஃபார்மில் வெளியில் வருது. யார் செய்கிறா அந்த வேலையை? நம்மளால் செய்ய முடியுமா? நம்மளால் செய்ய முடியுமா? அல்லாஹ் உள்ள மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கிறான் உள்ள. அது வேலையை அது கரெக்டாக செய்யுது. வரல, ஒன்றுக்கு வரல, எவ்வளோ எல்லாம் சூடு பிடிச்சிடும். சில பேருக்கு சூடு பிடிச்சிடும். என்ன வரத்தில் வருவாங்க தெரியுமா? வர்ற மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், வரவும் செய்யாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், புரிஞ்சா? அப்போது ஒரு முறை ஒன்றுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளோ சர்வசாதாரணமாக ஒன்றுக்கு போகிறது ஒரு நியாமத். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்கு போயிட்டு வரும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. என்னை விட்டும் எனக்கு நோய்வினை தரக்கூடிய கழிவுகளை என்னை விட்டும் நீக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் அது உள்ளேயே தங்கிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்ம உடம்பு கெட்டு போயிடும். அது நமக்கு நோவினை தரக்கூடியது. அதை அல்லாஹ் தஆலா சலாமத்தா வெளியாக்குறான். அது அல்லாஹ் தான் வெளியாக்குறான்னு நபி சொல்றாங்க. அதனால அப்படி கழிவுகளை வெளியேற்றி வச்சானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழுங்கிறாங்க. அப்போ நம்மளால என்ன செய்ய முடியாது? வெளியாக்க முடியாது. சில பேருக்கு அடைச்சிக்கிறோம், வாழைப்பழம் சாப்பிட்டு சுற்றிட்டு கிடக்கும். வாழைப்பழம் காலையில் சாப்பிட்டுட்டு, ஏன் வெளிக்கு வரல, அந்த மலச்சிக்கல்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டே என்னங்க, ஒரு 2-3 நாளாக வயிறு சரியில்லை, 2 மலை வாழை சாப்பிட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், சுற்றிக்கிட்டு இருக்கேன், அப்போ தான் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? பிரேக்கு போட்டால் நம்மளால் கொண்டு வர முடியாது. பிரேக்கு போட்டால் நம்மளால் சலாமத்தாக போய்கிட்டு இருக்கிறது, நம்ம அது எப்படி? அல்லாஹ் நமக்கு நியமத்து செஞ்சதுனால அதனால் கரெக்டாக போயிட்டு இருக்கு, சரி வர எல்லா பிரச்சனையும் இல்லாமல், புரியுதா? அதனால நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நம்ம சுக்குரு செய்யணும். இன்னும் சொல்றாங்க, குல்லு நியமத்தின் மஹ்சூதாத்தும், ஒவ்வொரு நியமத்தும் அது பொறாமைப்பட தகுதியானது. ஒவ்வொரு நியமத்தும் அது பொறாமைப்படுறதுக்கு தகுதியான ஒன்று, புரிஞ்சா? ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, காலில் நடந்து போக முடியாத மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க, புரிஞ்சா? அங்கே இருக்க வாட்டர் பாட்டிலு, புரிஞ்சா, நடந்து வேகமாக போயிட்டு வர்றவங்களை பார்த்து அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். சரி, நம்ம கூட நடந்து போனால் அந்த வாட்டர் பாட்டிலை டக்குன்னு நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிக்கலாமே. இப்போ நடந்து போகிறது தான் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். அது யாருக்கு முடியலோ அவங்களுக்கு அது நியமத், யாருக்கு முடியலையோ அதை பற்றி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. யாரை பார்த்து நினச்சி பார்க்குறாங்க? வேகமாக நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க. இந்த புள்ள பாரு வேகமாக போது வருது, சின்ன புள்ள, நம்மளால முடியலையே. அப்போ சாதாரணமாக நடை, அது கூட என்னது? நியமத். அது இல்லாதவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அதனால எந்த நிலைமையில இருந்தாலும் நாம பொதுவாகவே ஷரியத்துடைய விஷயத்துல, அல்லாஹுடைய விஷயத்துல நமக்கு மேல உள்ளவங்களை தான் பார்க்கணும். நமக்கு தொழுகை, இவர் எப்படி வணங்குறாரு, நம்ம இன்னும் சுன்னத்தெல்லாம் சரியா தொழுவுறது இல்லையே, இந்த மனுஷன் நல்லா தொழுகிறாரு, இவரை மாதிரி நம்மளும் தொழுணும். தீன்ல நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கணும், துனியாவில் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்மளை நல்லா அல்லாஹ் தஆலா வாழ வச்சிருக்கிறான், பாவம் அவங்களுக்கு இருக்கக்கூட வீடு இல்லையே, பிளாட்ஃபார்மில் வசிக்கிறாங்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை நல்லபடியாக வீட்டில் வச்சிருக்கிறானே அப்படின்னு குளிருக்கு வெயிலுக்கு நமக்கு என்ன செஞ்சுக்கிறோம், ஒதுங்கிக்கிறதுக்கு ஒரு குடிசையாவது கொடுத்துருக்குறானே, இவங்களுக்கு அது கூட இல்லையே அப்படின்னு நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம அப்படியே உல்டா சீதா, நம்ம என்ன அவர்லாம் என்ன தொழுவ போகிறாரு, வெள்ளிக்கிழமை போகிறாரு, ஏன் ஈதுக்கு போனால் பத்தாதா, ஈதுக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி போனால் பத்தாதா அப்படின்னு என்ன செய்கிறோம்? தீனுடைய விஷயத்தில் நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்குறோம். துனியாவுடைய விஷயத்தில் அவர்லாம் அது வாங்கிட்டார், இவர்லாம் இது வாங்கிட்டார், இன்னும் அது கூட வாங்கலை, இது கூட வாங்கலைன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? துனியாவுடைய விஷயத்தில் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தீனுடைய விஷயத்தில் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யணும். அப்படி என்ன செய்யணும்?
மாற்றமாக யோசனை பண்ணணும். தீனுடைய விஷயத்தில் நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கணும். நல்லா வணங்குறாங்களே, நல்லா தொழுகிறாங்களே, நிறைய ஜக்காத்து சதக்காத்துகள் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இருந்தால் நம்மளும் கொடுக்கலாமே அப்படின்னு நமக்கு தீனுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கணும் தீனில். அதே போல் துனியாவுடைய விஷயத்தில் உலக விஷயங்களில் நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் அவ்வளோ கொடுத்துருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு அது கூட இல்லையே, இந்த மாதிரி நபர்களுக்கு அது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், துனியாவுடைய விஷயத்தில் கீழே உள்ளவங்களை பார்க்கணும். அப்படி பார்த்தா அல்லாவுக்கு என்றென்றைக்கும் நன்றி உடையவர்களாக நம்ம இருப்போம். அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்கிறாங்க, தானாக அல்லா மேலே என்ன செஞ்சிடும், அன்பு பரிவு பாசம் எல்லாம் வந்துடும். ஏன், என்னென்ன வியாதி நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். முன்னாடிலாம் என்ன செய்வாங்க, டாக்டர் ஒருத்தர் தான் இருப்பார், அவர் தான் கண்ணுக்கும் பார்ப்பார், அவர் தான் பல்லுக்கும் பார்ப்பார். என்ன வலின்னு சொல்லி மாத்திரை எழுதி கையில் கொடுத்துருவார். என்ன வலின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் உள்ளே வரும்போதே மருந்து எழுதிடுவார், இந்தாங்க சாப்பிடுங்க போங்க. ஏங்க ஒன்றுமே சொல்லவே இல்லைன்னா அதுக்குள்ளே மருந்து எழுதிட்டீங்க, தெரியும் போங்க, நீங்கள் வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 4 மாத்திரை பச்சை கலர் ஒன்று, மஞ்சள் கலர் ஒன்று, வெள்ளை கலர் ஒன்று வச்சுருப்பார், 4ல் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவார், ஓ சரியாக போயிடும். இப்போ பாருங்க, அல்லாஹ் அக்பர், ஒன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொன்றுக்கும் தலைவலி, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கண் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கன்னாங்க. என்ன, ஒரு மருந்து ஒன்று கொடுத்தான், அந்த மருந்து போட்டால் தலைவலி கூடிடுச்சு. போய் கேட்டான், இந்த மருந்து இப்போ கொடுத்ததுனால தலைவலிக்குதே, கண்ணுக்கு ட்ராப்ஸ் கொடுத்தீங்களே, இது தலைவலி, இந்த மருந்துனால உங்களுக்கு தலைவலிக்கல, தலைவலிக்கு தனியாக ஜென்ரல் சர்ஜனை போய் பாருங்க. அட, தனியாக கண்ணுக்கு அவர் ஒன்லி, அவர் கண்ணுக்குன்னு படைக்கப்பட்ட மலக்கு, அவர் கண்ணை மட்டும்தான் பார்ப்பாரு. அங்கே மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா தனித்தனி மலக்கு வச்சிருப்பான், புரிஞ்சா, அவர் அந்த வேலை மட்டும்தான் பார்ப்பார். அதுபோல் இவங்க யார், கண்ணுக்கு மட்டும்தான் பார்ப்போம், தலைவலிக்கு தாங்க, என்னங்க தலைவலிக்கு நீங்கள் தனியாக என்ன செய்யுங்க, ஜென்ரல் டாக்டரை பார்த்துக்குங்க. தலைவலிக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்ன செய்யலாம், பெரிய போர்டு போட்டிருக்க. நோயை விட டாக்டருங்க கூடி போச்சு, நோயை விட டாக்டர். இது என்னங்க போர்டுன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸை பிரிச்சுட்டான், தனித்தனியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை பிரித்து இதுக்கு பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுட்டான். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்முடைய உடலுக்குள்ள. அப்போ இதெல்லாம் போய் பார்த்தா அல்லா மேலே என்ன செஞ்சிடும், ஒன்றுக்கு கையில் பிரச்சனையோடு சுற்றுறாங்க ஹாஸ்பிட்டல். என்னங்க பிரச்சனை, வெறும் 2 வயசு குழந்தைக்கு கிட்னி பிரச்சனை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. 2 வயசு குழந்தைக்கு கிட்னி பிரச்சனை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. அது என்ன செய்யணும், டயாலிசிஸ் பண்ணணுமா. அல்லாஹ் அக்பர். அப்போ நம்மளை அல்லாஹ் தஆலா நம்மளை சுகமாக வாழ வச்சிருக்கிறான், நம்மளை நல்ல ஷிஃபாவோட வாழ வச்சிருக்கிறான். தானாக நன்றி வந்துடும், தானாக நன்றி அல்லாஹுக்கு மேலே வந்துடும். ஏன், இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் நான் வச்சிருக்கிறேன் பார்த்துக்கன்னு காட்டுறான் அல்லாஹ், புரியுதா. அதனால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்வதற்கு, அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி உள்ள அடியார்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.